நல்லது செஞ்சேன்னா ஹெவனுக்கு போவேன், கெடுதல் செஞ்சேன்னா ஹெல்லுக்கு போவேன். அம்மா வந்து வெரி கிளியர், ஷீ செட் நோ, யூ கேனாட் ஆக்ட். என் வைஃபும் வந்து நோ. அம்மா படம் வந்து பண்ணா அந்த மாதிரி பண்ணது. ஒரு சினிமா பண்றது வந்து எவ்வளவு கஷ்டம்ன்றது வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஹை லோ சைடு என்ன வேணா பாலிடிக்ஸ் சீன் இட். இது வெரி வெரி மினிமலிஸ்டிக் பர்சன். ஓகே. அஜித் சார் பர்சனலா தெரியும். வெரி குட் ஃப்ரெண்ட், லைக் மை பிரதர், மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு கேரக்டர். வெரி கிளியர் பர்சன். பசங்க வந்து பிடிச்சதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன். அவர் வந்தது தெரியும். ஓகே, ஐ ஹர்ட் தட் ஹீஸ் தேர் அண்ட் ஹீஸ் ஃபைன் அப்படின்னு தெரிஞ்சு தனுஷ் வெற்றிமாறன், அட்லி, ஜெய் அவரோட மியூசிக்கால ஒரு சிம்பிள் ஹீரோ இதுக்காம சூப்பர் ஹீரோ. ரீசென்ட்லி டிஜே பிராவோ அந்த சாங்க்கு டான்ஸ் ஆடினார். என்டையர் சாங்க்கு டான்ஸ் ஆடினார். இந்த கெரியர், இந்த ப்ரொஃபஷனை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம பண்ண முடியும் அப்படின்றது ப்ரூஃப்னா தான். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி டாக்ஸ். இன்னைக்கு என் கூட வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு கெஸ்டா இருந்துட்டு இருக்காரு. ஸோ சாரை பத்தி வந்து நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம் சார். டாக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர் தீரஜ் சார் தான் என் கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். டபுள் டக்கர் படத்துக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அண்ட் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட் அதுல இருக்கு சார். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கதையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? When the director narrated the script to me, like அந்த ரைட் லெஃப்ட் கேரக்டர் வந்து யமதர்மராஜாவும் சித்திரகுப்தரும். அது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியுமே. நீ என்ன புதுசா சொல்ற? கிரவுண்ட்ல வந்து there are only few stories which in different formats people tell. இப்போ நம்ம வந்து என்னன்னா, சின்ன வயசுல இருந்து நீ, நான், அவர் எல்லாரும் நம்பினது வந்து நீ நல்லது செஞ்சனா ஹெவனுக்கு போவேன், கெடுதல் செஞ்சனா ஹெல்லுக்கு போவேன். இப்போ யார் இந்த கணக்கு போடுறது? வளர வளர நம்ம சித்திரகுப்தரும் யமதர்மராஜான்னு நம்பிட்டு இருக்கோம். ஏன் நம்ம கூடயே ஆளுங்க இல்லையா? கணக்கு வந்து எங்கிருந்து எப்படியே போடுவாங்க? கூட இருந்தா தானே போடுவாங்க. ஸோ அதுதான் இந்த ரைட்டு லெஃப்ட். ஓகே, நல்லவன் கெட்டவன், நல்ல குட் டீட் பேட் டீட், இவங்க கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எப்போ உங்க கண்ணுக்கு தெரிவாங்க? நீங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் உங்க கண்ணுக்கு தெரிவாங்க. ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு, தம்பி நீ இதெல்லாம் நல்லது பண்ணியிருக்க, தம்பி நீ இதெல்லாம் கெடுதல் பண்ணியிருக்க, யூ பிலாங் ஹியர், யூ பிலாங் ஹியர் அப்படின்றதுதான் உங்க அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் ஷீட்ஸ், பேலன்சிங் இது பண்றது. இதுதான் கான்செப்ட். அந்த ரைட் லெஃப்ட் கேரக்டர் உருவாக்குனது தான் எங்களோட நியூ திங் டு சினிமா. அந்த சித்திரகுப்தரையும் யமதர்மராஜா ரைட் லெஃப்டா மாத்தி பசங்களுக்கு என்டர்டெயினா பண்ற மாதிரி ஒரு நரேஷன் பண்றது தான் அவர் யோசி. சார் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்துக்கு வந்து வித்யாசாகர் சாரோட மியூசிக் சார். ஸோ மியூசிக் எந்த லெவல்ல வந்திருக்கு சார்? வித்யாசாகர் சார் பத்தி ஒன்று சொல்லணும்னா, he is a hero by himself, who made a hero a super hero. ஓகே, அவரோட மியூசிக்னால ஒரு சிம்பிள் ஹீரோ பிகம் a சூப்பர் ஹீரோ. ஸோ தட் இஸ் ஹிஸ் ஸ்ட்ரென்த். ஸோ அவர் வந்து இந்த படத்துல வந்து கினி கினி சாங் இருக்கு. இப்போ அந்த ரிலீஸ் ஆயிருக்கு கினி. ரீசென்ட்லி டிஜே பிராவோ அந்த சாங்க்கு டான்ஸ் ஆடினாரு. என்டையர் சாங்க்கு டான்ஸ் ஆடினாரு. நானும் அவரும் சேர்ந்து ஆடிப்போம். ஓகே, தட் வில் ரிலீஸ் வெரி ஷார்ட்லி. ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி அண்ட் டாலுமா, யூ நோ, மெலடி, ஒரு மெலடி இருக்கணும் அப்படின்னு. அவுட் அண்ட் அவுட் மெலடி, ப்ராப்பர் கமர்ஷியல். ஆமா, என்னென்ன தேவையோ we designed that in such a way that இந்த இடத்துல சும்மா அது பாட்டு வர்ற நேரம் அப்படின்னு அந்த மாதிரி எடுத்துட்டு வராம எது தேவையோ ஃப்ளோல என்ன ஃப்ளோல all that we did it. சார் இப்போ நீங்க வந்து சிஎம்க்கு வந்து நீங்க தான் வந்துட்டு பர்சனலா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து கிடைச்சு. I know that family for the last 25 years. So I've grown up with all of them. So just ஒரு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா தெரிஞ்ச டாக்டர் கேட்கறது தானே ஃபர்ஸ்ட். இது அந்த மாதிரி ஐம் ஒன் ஆஃப். இதுல வந்துட்டு இப்போ கரண்டா வந்து இப்போ எலெக்ஷன் இது போயிட்டு இருக்கு சார். ஸோ இந்த டைம்ல வந்துட்டு அவங்க சாருக்கு வந்து பயங்கரமான ப்ரெஷர்ஸ் இருக்கும் சார். அதை எப்படி சார் ஹேண்டில் பண்றாங்க? நீங்க உங்க சஜஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா சார்? மெடிக்கல் டைம்ல 50 வருஷமா அவர் வந்து he is 71 now. He's been in the field from 17 years old. I think 14 or 17 எனக்கு கரெக்டா தெரியாது. So he has seen everything, high low side. நீ என்ன வேணா பாலிடிக்ஸ் சொல்லுங்க, he seen it. நீங்க அவர்கிட்ட போயிட்டு ஒரு எந்த டிராமாவும் பேச முடியாது. பிகாஸ் அவர் பார்த்திருக்காரு ஆல்ரெடி. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிற ஒரு
ஆள்கிட்ட போயிட்டு நம்ம சஜஷனா வந்து என்னன்னா ஹெல்த் வைஸா வந்து ஓகே ஹெல்த் பேஸ் தான் சார். அவ்வளவுதான். நம்ம வந்து ஐ ஜஸ்ட் எனிதிங் யூ ஹேவ் திஸ் இஸ் பெட்டர் தென் திஸ், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஒன்ஸ் ஐ சே தட் he is also very clear this what he says is ஸ்பெசிஃபிக்கா இந்த விஷயங்கள் வந்து நீங்க சொன்னீங்க சார் வந்து இப்ப அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி எதுவும் இருக்கா சார்? ஒன்றும் இல்லை, டயட்டு, எக்ஸசைஸ், சாருக்கு என்ன கைண்ட் ஆஃப் டயட் வந்து? நார்மல் டயட், ரெகுலர் டயட், நத்திங் ரெகுலர். நீ இஸ் a very very minimalistic person. ஓகே, நார்மல் டயட், சூப்பர். எக்ஸசைஸ், ஒன் பர்சன் who can balance everything ன்னா அவர்தான். ஓ சூப்பர். என்னோட பாயிண்ட் ஆஃப் வேற எவ்ரிதிங் பேலன்ஸ் பண்ணி இவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல ஹி டைம் ஒதுக்குவார். எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், சைக்கிளிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் ஃபிசியோவுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து நீட்டாக பேலன்ஸ் பண்ணி பண்ணுறது வந்து சம்திங் விச் ஐ இன்ஸ்பயர் அண்ட் லேர்ன் ஃப்ரம் அப்படின்றது சொல்லலாம். இப்போ வந்துட்டு ரொம்ப ரீசெண்டா வந்து அஜித் சார் வந்துட்டு ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஒன்று நடந்துச்சு. அண்ட் அது வந்து பயங்கர கான்ட்ரவர்சி ஆச்சு சார். இந்த மாதிரி வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து அவருக்கு வந்து பிரெயின்ல வந்து ஒரு சின்ன கட்டி இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணாங்க, அப்படி இப்படின்னு நிறைய. என்ன எனக்கு அஜித் சார் பர்சனலா தெரியும். ஓகே. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ப்ரொசீஜர் பண்ணது ஊருக்கு தெரிஞ்ச உண்மை. ஆனா நான் ஹார்ட் டாக்டர், அவருக்கு பிரெயின்ல ப்ரொசீஜர் பண்ணாங்க. எனக்கு அதுக்கு எந்த பிரெயின்ல தான் ப்ரொசீஜர் பண்ணாங்க, அதுதானே எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான், அதே மாதிரி தான் எனக்கும் தெரியும். ஓகே ஓகே. பட் ஆனா நிஜமாவே என்ன ப்ரொசீஜர்? ஐ ஹர்ட் இட்ஸ் a very minor procedure. காமனா வந்து எங்க எல்லாருக்கும் வெளியில இருந்து பாக்கும்போது எப்படி இருந்துச்சு? அவர் வந்தது தெரியும். ஓகே. ஐ ஹர்ட் that he is there and he is fine அப்படின்னு தெரிஞ்சதால ஐ லைக் ஒரு நாள் போயிட்டு ஹலோ சொல்லிட்டு how are you brother அப்படின்னு, I'm doing well அப்படின்னா கை கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான், நார்மல். ரொம்ப மைனரான ஒரு நாள் தானே அங்க இருந்தாரு. that means it's a minor procedure தான். ஆக்டிங் அண்ட் டாக்டர் ரெண்டு வெவ்வேறு ப்ரொஃபஷன். இது இப்படி இருக்கும்போது நீங்க டாக்டர் ஆகணும்னு நினைச்சீங்க, ஸோ டாக்டர் ஆயிட்டீங்க. ஆக்டிங் வந்து எப்படி சார்? டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், அதுக்கு படித்தேன். அது படிக்கிறப்போ ஆக்டிங் பண்ணணும்ன்ற எண்ணம் வந்து கல்ச்சுரல்ஸ்ல வெளியில வந்துச்சு. ஓகே. கல்ச்சுரல்ஸ் அப்போ ஒரு 3 days தான் ஃபன் எங்களுக்கு. மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த 3 days தான் ஃபன். அந்த 3 daysலயும் எங்களுக்கு பார்த்தோன்னா என்ன மாதிரி இந்த ஹார்ட் ஸ்பெஷாலிட்டிஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஹார்ட்லி 20 minutes பிரேக் அடிச்சாவே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து கல்ச்சுரல்ஸ்க்கு போறப்போ அந்த ஃபன் எல்லாம் வந்து வாஸ் லைக் சம்திங் விச் பீப்புள் லுக். அதாவது இப்போ நான் தீரஜ் ஸ்டேஜ் ஏற போறாரு அப்படின்னா 100 பேர் இந்த ஆடிட்டோரியம் வந்து 500 பேர் 600 பேர் ஆடிட்டோரியம் பேக் ஆயிடும். ஏன்னா பிகாஸ் இவங்க மேல போனா ஃபன் பண்ணுவாங்க, ஹாப்பியா ஒரு எல்லாருக்கும் தேவையான கலாட்டா பண்ணி இட்ஸ் லைக் தட் ப்ராப்பர் என்டர்டெயின்மெண்ட் வில் பி தேர் அப்படின்ற ஒரு. So that was always there inside little 2016 I joined Apollo. So practice பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் then like இங்க வந்து ஒரு process வந்து people are like you come, you do your work, you go அப்படின்னு ஒரு scheme, neat systematic process. So time இருந்த மாதிரி தோணுச்சு. Okay. So அந்த தோணுனப்போ I met one of my friend who wanted to be a director, Chandru. ஸோ அவர் வந்து எனக்கு டைரக்ட் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசினார். ஏன்னா எனக்கு நடிக்க தெரியணும், அவருக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலியமா வந்து நடிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் நரேஷனே பண்ணாரு. ஓகே. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு 10 minutes வேணும், ஒரு நரேஷன் பண்ணோம், வாங்க சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி சாட்டர்டே போக அவர் ஒரு நரேஷன் கொடுத்தாரு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஸோ ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடிஞ்சது. ஓகே, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம். கெரியர் டிஸ்டர்பன்ஸ். ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் போதேரி புத்தி மாதிரி பண்ணோம், அதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணோம். இந்த டபுள் டக்கர். ஸோ இந்த கெரியர் இந்த ப்ரொஃபஷனை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம பண்ண முடியும் அப்படின்றது ப்ரூஃப்னா தான். சூப்பர். ஸோ உங்க அம்மாவுக்கும் சரி உங்க ஒய்ஃப்க்கும் சரி நடிக்கிறது பிடிக்கல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க சார். அது எப்படி சார் இப்ப ஹேண்டில் பண்றீங்க? இல்ல சிம்பிள். அம்மா வந்து வெரி கிளியர். ஷீ செட் நோ, யூ cannot act. இப்போ வரைக்கும் இப்பயும் அவங்க வந்து நோ தான் சொல்லுவாங்க. ஓகே. ஆனா அவங்க வந்து அவங்களோட பெருந்தன்மை எங்கன்னா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு பசங்க இருக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் யுவர் வைஃப்ஸ், நோ நாட் மைன். ஓ சூப்பர். லெட் ஹர் டிசைட் அப்படின்னு. என் வைஃபும் வந்து நோ சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் வாட்சிங் பாகுபலி ஷீ இஸ் லைக்,
நீ வந்து நடிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு படம் பண்ணு ஓ ஓகே. டைரக்டா. அப்ப வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. நீ பாகுபலி பார்த்துட்டு வந்துட்டு செம்ம படம் அது, பண்ணா அந்த மாதிரி பண்ணு. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு இந்த சினிமாக்கு இன்ட்ரிகசிஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது. All, ஒரு சினிமா பண்றது வந்து எவ்வளவு கஷ்டம்ன்றது வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ பாகுபலி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அதோட கஷ்டம் தெரிஞ்சு தவிர, அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் போராடினது வந்து யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு நான் வந்து அப்படியே யோசிச்சேன். சரி என்னடா இது, பர்மிஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படியே யோசிச்சுட்டு நான் வந்து ஐ கேவ் an answer saying that பாகுபலியோட டைரக்டர் வந்து ராஜமௌலி. ஓகே. ராஜமௌலிக்கு வந்து நான் ஒருத்தன் நடிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சாதானே அவன் என்ன கூப்பிடுவான். கண்டிப்பா. நான் வந்து அந்த மாதிரி ஒருத்தன் எக்ஸிஸ்ட் ஆகுறேன்னு தெரிஞ்சாதானே அவன் என்ன கூப்பிடுவான். ஸோ எக்ஸிஸ்ட் ஆகுறதுக்கு நான் ஒன்று செய்யணும் அப்படின்னு. ஸோ அதாவது கல்யாணம் ஆண்டு 4-5 இயர்ஸ் கழிச்சு இந்த பாகுபலி ரிலீஸ். ஸோ தென் ஷீ செட் சரி ஓகே பண்ணு, ஓகே நீ ஷார்ட் ஃபிலிம் பண்ணு பார்ப்போம் அப்படின்னு. தென் லைக் ஸோ இட் வாஸ் நாட் சம்திங் விச் ஐ கன்வின்ஸ் தெம் டு டூ. தே ஆக்சுவலி ஷீ வாஸ் லைக் உனக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, பண்றா பாத்துக்கலாம் அப்படின்னு. அந்த ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிடுவோம். ஏன் அவ்வளவுதான். ஷீ கேவ் தட் கொஞ்சம் வயசாக மெச்சூரிட்டி வரும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஷீ தாட் ஓகே நவ் திஸ் கை கேன் மேனேஜ் அப்படின்னு. அண்ட் ஒன் மோர் திங் ஷீ கான்ஃபிடென்ட்லி செட் இஸ், நீ படம் பண்ணனா கண்டிப்பா ஜெயிச்சிருவ, ரொம்ப பிஸி ஆயிடுவேன், ரொம்ப இதாயிடுவேன், சரி என்ன ஆனாலும் புரிஞ்சிருந்தேன், so you don't have to worry about that அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ வந்து அம்மா வந்து இப்போ மூவிஸ்குள்ள இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க சார். அப்பா பத்தி? சரி, அப்பா அப்பா வந்து இஸ் a very good friend, like my brother, my friend அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது. இன்ஃபேக்ட் யார் எங்களை பார்த்தா கூட இவர் தான் உங்க அப்பாவா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா பிகாஸ் he'll not look his age. He looks very young for his age. So very very close friends மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தான். வெரி கிளியர் பர்சன். பசங்க வந்து பிடிச்சதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன். நான் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே எந்த யோசனை இல்லாம என்னை வந்து ராமச்சந்திரா காலேஜ்ல சேர்க்க வச்சாரு. he went all out. அந்த சமயத்துல வந்து he went all out to an extent where இந்த வீடு வித்தாதான் காலேஜ் பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியும்னா வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு he went. So very grateful to have a father like him. டைரக்டர் சார் நான் வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் சார். அவர் ஒரு விஷயம் வந்து ரொம்ப இதுவாக சொல்லியிருந்தேன். என்னன்னா வந்து சாருக்கு எதுவாக இருந்தாலும் நேச்சுரலா பண்ணணும், அண்ட் ஃபைட்டே வந்துட்டு நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். அந்த ப்ராசஸ் எப்படி சார்? நீங்க வந்து அது ரொம்ப நேச்சுரலா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்லாட்டி வந்து அது உங்களுக்கு நேச்சுரலா அப்படிதான் வருதா? ஸோ அந்த நேச்சுரலா இருக்கணும் அப்படின்றது. ஸோ ஒன்ஸ் யூ டிராவல் வித் த டைரக்டர், யூ சி ஆல் த ஹிட் காம்போஸ் பார்த்தீங்கன்னா, தனுஷ், வெற்றிமாறன், அட்லி, விஜய், all these people are because they travel with the directors. They go hand in glove. So டிராவல் பண்றதுனால ஓகே இவருக்கு வந்து இது கம்ஃபர்டபுள், இப்படி ஜம்ப் பண்ண சொன்னா அவர் கம்ஃபர்டபுளா ஜம்ப் பண்ணுவாரு. அதான் நம்ம பியூட்டிஃபிகேஷன் எப்படி பண்றது, அதான் டைரக்டரோட ஸ்ட்ரென்த். ஸோ தட்ஸ் வேர் தே பிளே. ஸோ வென் யூ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டிராவலிங் வித் டைரக்டர், யூ ஆட்டோமேட்டிக்லி கோ இன் டு த கம்ஃபர்ட் ஜோன். ஓடிடிக்குள்ள போகும்போது வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு சார். இந்த படத்துக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் என்ன இருக்கா சார்? டெஃபினட்டா எல்லா படத்துக்கு இருக்கிற எல்லா ஸ்ட்ரகிளும் I have been going through and it's continuing. Okay, there's no doubt on that. But offers are there. People have come forward and asked that we would want the rights of கேட்டிருக்காங்க. We have yet to finalize the OTT because I'm like always நம்ம வந்து அவைலபிளா வந்து எவ்வளவு சீக்கிரமா ஓடிடில அவைலபிளா இருந்தோம்னா, தட்ஸ் அகைன் சம்மர் சீசன் ஷுட் பி கேப்டைஸ் ஃபுல்லி. இல்லை எல்லாருமே தியேட்டருக்கு வர முடியாது, ஓடிடில வந்துரும் 4 வீக்ஸ்ல 6 வீக்ஸ்ல அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறப்போ தட் ஆல்சோ வி ஹேவ் டு ஃபினிஷ் குவிக்லி என்ற ஒரு ப்ரெஷர் இருக்கு. பட் ஸ்டில் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன், இட் வில் பி டன்.
யாருக்கு கொடுக்கலாம் நீங்க நீங்க உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு ஆல்வேஸ் ஐதர் அமேசான் ஆர் நெட்ஃபிளிக்ஸ்லாம் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று வந்துரும். டெஃபினட்டா. ஹாட்ஸ்டார் இஸ் ஷோயிங் மோர் இன்ட்ரெஸ்ட் நவ். ஓகே. பார்ப்போம் அது என்ன பட் ஆனா வந்து கிட்ஸ் வந்து அதுல அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்னி டிஸ்னி ஆமா நிறைய பேர் அதுல இருக்கிறதுனால மேபி தட் இஸ் தி ரீசன் தே ஷோயிங். தெரியல என்ன நடக்கும். தேங்க்ஸ் அலாட் சார். இவ்வளவு நேரம் வந்துட்டு எனக்காக வந்து இவ்வளவு விஷயம் சொன்னீங்க. பர்சனல் சைட்லயும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். ரொம்ப சைட்ல கேட்டீங்க சொல்லிட்டேன்.